கூட்டு இயக்கம் என்று சொல்லப்படுகிற உலகம் தழுவிய அமைப்பு. அந்த அமைப்பினுடைய நெறியாளராக இருக்கக்கூடியவர் நம்முடைய கோவையில் இருக்கிற பேரூர் ஆதீனம் தவத்திரு சாந்தலிங்கம் மருதாச்சல அடிகளார் அவர்கள் தலைமையில் தான் இன்றைக்கு இந்த செய்தியாளர் சந்திப்பு நடக்கிறது. நான் உலகத்தமிழ் காப்பு கூட்டு இயக்கத்தினுடைய முதன்மை ஒருங்கிணைப்பாளர், தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர், பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் பதிவாளர். என்னுடைய பெயர் முனைவர் சி. சுப்பிரமணியம். ஐயா புலவர் ரவீந்திரன் அவர்கள் உலக சிற்றிதழ்கள் சங்கத்தினுடைய தலைவர், இந்த கூட்டமைப்பினுடைய முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டிருக்கிற செயற்பாட்டுக்காரர், ஒருங்கிணைப்பாளர். நம்முடைய துரைசாமி அவர்கள், சாமி பக்கத்தில் இருக்கிற துரைசாமி அவர்கள் அனைத்து இந்திய தமிழ்ச்சங்க பேரவையினுடைய தலைவர், புவனேஸ்வர் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர், கோவையில் இருக்கிற தமிழ் சங்கமத்தினுடைய தலைவர், இந்த கூட்டமைப்பினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர். அருகிலே கடைசியில் இருக்கிறவர் திரு மணி அவர்கள், இந்த கூட்டமைப்பினுடைய பொருளாளர் அவர்கள். முதலாவதாக அடிகள் பெருமானார் அவர்கள் உங்கள் முன்னாலே செய்திகளை சொல்லுவார்கள். வணக்கம். உலக தாய்மொழி நாள் என்பது ஐக்கிய நாடுகள் சபை 1998 அறிவித்ததனுடைய அடிப்படையிலே உலகெங்கும் இருக்கக்கூடிய 7000க்கும் மேற்பட்ட மொழிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக பிப்ரவரி 21 உலகெங்கும் இந்த உலக தாய்மொழி நாள் கொண்டாடப்படுகின்றது. அந்த வகையிலே உலக தமிழ் காப்பு கூட்டு இயக்கமும் மற்றும் கோவையை சார்ந்ததாக இருக்கக்கூடிய மற்ற அமைப்புகள் அனைத்தும் இணைந்து கோவையிலே கடந்த 18 ஆண்டுகளாக தாய்மொழி நாள் பேரணியை நடத்தி வருகின்றோம். அதன் மூலமாக மக்களிடத்தில் நல்ல ஒரு எழுச்சி இருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் 5000க்கும் மேற்பட்ட தமிழ் சான்றோர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து அதில் சிறப்பித்து வருகின்றார்கள். மேலும் இந்த நம்முடைய தமிழ் அமைப்புகளை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு உலகெங்கும் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து உலக தமிழ் காப்பு கூட்டு இயக்கம் என்கின்ற ஒரு அமைப்பினை உருவாக்கி அதன் மூலமாக அவ்வப்போது கருத்தரங்களை நடத்தி வருகின்றோம். அந்த வகையிலே இங்கே சென்னையிலே இந்த ஆண்டு தேர்தல் வர இருக்கின்றது. இந்த தேர்தல் அறிக்கையிலே அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் வைத்திருக்கக்கூடிய 21 கோரிக்கைகள் இருக்கின்றன. இந்த கோரிக்கைகளை அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே சேர்த்த வேண்டும். அடிப்படையான கோரிக்கைகள் கட்டாயமாக தமிழகத்திலே அனைத்து பள்ளிகளிலேயும் தமிழ் வழியிலே கல்வி அமைய வேண்டும். மேலே இருக்கக்கூடிய மேற்படிப்புகளிலே கட்டாயமாக தமிழ் பாடமாக அமைய வேண்டும். அதேபோல் திருக்கோயில்களிலே வழிபாடுகள் தமிழிலே நடைபெற வேண்டும், அர்ச்சனைகள் தமிழிலே நடைபெற வேண்டும். திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை தமிழிலே நடத்த வேண்டும் என்று சொல்லி உயர்நீதிமன்றம் ஆணை வழங்கியிருக்கின்றது. அத்தகைய ஆணையை நடைமுறைப்படுத்துவதற்குண்டான வகையிலே தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் அதை குறிப்பிட வேண்டும். அதேபோல இசை அரங்குகளிலே ஆட்சி மொழியாக இருக்கக்கூடிய நிலையிலே வணிக பெயர் பலகையிலே எங்கும் தமிழ் எல்லாம் தமிழ் என்கின்ற அடிப்படையிலே தமிழ் மேலோங்க வேண்டும். அதனுடைய வெளிப்பாடாக தேர்தல் அறிக்கையிலே அனைவரும் அதை தெரிவிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தான் வரக்கூடிய பிப்ரவரி 21 இங்கே சித்ரா திரையரங்கத்துக்கு அருகிலே இருந்து ராஜரத்னம் விளையாட்டரங்கம் வரை இருக்கக்கூடிய பகுதிக்கு ஒரு பேரணியாக செல்லுகின்றோம். சுமார் 2000க்கும் மேற்பட்ட அன்பர்கள் அதில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். அங்கு சென்றவுடனே அதைத் தொடர்ந்து அங்கே பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த தலைவர்களை அழைத்திருக்கின்றோம். எங்களுடைய இந்த கூட்டு இயக்கத்தினுடைய ஒரு முதன்மை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய மேனாள் துணைவேந்தர் முனைவர் சி. சுப்பிரமணியம் ஐயா அவர்களும் நம்முடைய சான்றோர் பெருமக்களும் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு அரசியல் அலுவலகத்துக்கும் சென்று அவர்களை அழைத்திருக்கின்றார்கள். அவர்களும் இந்த கவன ஈர்ப்பு பெருந்திரள் முழக்கம் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்வதற்கு செய்து வந்திருப்பதோடு தங்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயும் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை சேர்த்துகிறோம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அங்கே வந்து காலையில் 10:45 இருந்து 1 மணி வரை நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்திலே அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் தெரிவிக்க இருக்கின்றார்கள்.
இதன் மூலமாக ஒரு மக்கள் மத்தியிலே, இளைஞர்கள் மத்தியிலே, மாணவர்கள் மத்தியிலே ஒரு எழுச்சியை கொண்டு வர வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த ஆண்டு உலக தாய்மொழி நாள் பேரணியையும் அந்த கவன ஈர்ப்பு பெருந்தல் முழக்கத்தையும் சென்னையிலே வைத்திருக்கின்றோம். இதை மக்களிடத்திலே நல்ல முறையிலே கொண்டு சேர்த்த வேண்டும் என்று அனைத்து ஊடகங்களையும் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். இந்த ஆண்டு யாரும் செய்யாத ஒரு பணியை நாங்கள் செய்திருக்கிறோம். நம்முடைய உலக தாய்மொழி நாளை சென்னையிலே கொண்டாடுவது அனைத்து அரசியல் கட்சிகளையும் அணுகி நீங்கள் வந்து மேடை ஏறி எங்களுடைய கோரிக்கைகளையெல்லாம் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் உட்புகுத்தி முதன்மை கோரிக்கையாக வைத்து நாங்கள் வெளியிடுவோம் என்று எங்கள் முன்னாலே நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேரடியாக அனைத்து அரசியல் கட்சிகளும் விருப்பு வெறுப்பு இல்லாமல், காய்தல் உவத்தல் இல்லாமல் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்தித்து நாங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் வருவதோடு மட்டுமல்லாமல் உங்கள் தேர்தல் அறிக்கையில் இதை சேர்க்க வேண்டும் எங்களுடைய கோரிக்கையெல்லாம் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவர்களும் சரி என்று சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் வர முடியாவிட்டாலும் எங்களுடைய சங்கத்தின் கழகத்தின் சார்பில், கட்சியின் சார்பில் யாரையாவது அனுப்பி வைக்கிறோம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். தேர்தல் அறிக்கை குழுக்களையெல்லாம் நாங்கள் சந்தித்திருக்கிறோம். அவர்களெல்லாம் இதை சேர்ப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள். ஆகவே புது மாதிரியான யாரும் செய்யாத ஒரு பணியை, முக்கியமாக இந்த தேர்தலுக்கு முன்னாலே அதை அவர்கள் தேர்தல் அறிவிப்பில் சேர்த்தினால் எப்படி இருந்தாலும் தொடர்ச்சியாக நீங்கள் தேர்தல் அறிவிப்பிலேயே சொல்லியிருக்கிறீர்கள், அறிக்கையிலேயே சொல்லியிருக்கிறீர்கள், அதை நிறைவேற்றுங்கள் என்று கேட்கலாம் என்பதற்காக புது மாதிரியான ஒரு பேரணியும் ஊர்வலத்தையும் நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் எங்களோடு இருந்து அதை வலிமைப்படுத்த வேண்டும், தமிழை வாழ வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை.